Hello friends, welcome to Things New Tamil channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பாப்போம். 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல 2 டீஸ்பூன் லெமன் சேர்க்கணும் நம்ம. லெமன் வந்து பால் திரியறதுக்காக நம்ம சேர்க்கறோம். இதுக்கு பதிலா நீங்க வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமனே சேர்த்திருக்கேன். பால் நல்லா திரியற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த பால் தனியா அதுல இருக்க தண்ணி தனியா வரும். அந்த அளவுக்கு நீங்க கிளறணும். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ரசகுல்லா. ஒரு 4 இன்கிரிடியன்ட்ஸ் தான் உங்களுக்கு. லெமன் ஜூஸ், சக்கரை, அப்புறம் இந்த பால், அப்புறம் ஏலக்காய் பொடி, அவ்வளவுதான். ஏலக்காய் பொடி கூட ஆப்ஷனல் உங்களுக்கு. ஸோ பாருங்க, இப்போ பால் நல்லா திரிஞ்சிருச்சு. அந்த இது பால் தனியா அந்த தண்ணி தனியா வருது பாருங்க. இந்த இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டுறதுக்கு ஒரு ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். நான் கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஸ்டீல் வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி காட்டன் துணி போட்டு வச்சுருக்கேன். இதில் இப்போது நம்ம வடிகட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டுங்க. இப்போ ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இதில் இருக்க அந்த லெமன் ஸ்மெல் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் அலசி விடுற மாதிரி மேலே ஊற்றுறேன். அப்படி ஊற்றினா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நான் 2 டைம் இது மாதிரி பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த லெமன் ஸ்மெல் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. தென் இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழியணும். நம்ம இது தண்ணி பதத்தோடு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சுட்டு நீங்கள் அமுத்தி விட்டீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இருந்தது அப்படின்னா அது வடிஞ்சிரும். பாருங்கள். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு 10 நிமிஷம் பசைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும். நல்லா சாஃப்டாக வரும். அது நம்மளுக்கு சாஃப்டாக இருந்தால் நம்மளை உருட்டும் போது அது உடஞ்சி வராது. அந்த மாதிரி திரியாக இருந்ததுன்னா அது உடஞ்சி போயிடும். ஸோ சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் சுகருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்மளுக்கு வந்து எந்த பதமும் இதுக்கு தேவை கிடையாது. இது இந்த சுகர் கரைஞ்சா போதும், நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ நல்லா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ சுகர் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சுகர் எல்லாம் கரையட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ சுகரும் கரைஞ்சிருச்சு நல்லா. இதில் லைட்டாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஏலக்காய் வந்து வாசனைக்காக மட்டும்தான் சேர்க்குறோம், நாட் நெசசரி. ஸோ கொதிச்சிட்டே இருக்குது. இப்போது நான் இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நான் அந்த ரவுண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை உருட்டி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் அது எப்படி உருட்டியிருக்கேன் அப்படின்னு. அதை இதோடு போட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போது நான் உருட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லாவே உருட்டிக்கோங்க, அது வெடிக்காத அளவுக்கு. இப்போ இதை அதோடு போட்டுட்டு 20 நிமிஷம் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கணும். 15லேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கும். இது குட்டி குட்டியாக இருக்கிறது இதில் சக்கரை பாகில் கொதிக்கும் போது பெருசாகிடும். இதை மூடி வேக வச்சிடலாம் நம்ம. ஸோ பாருங்கள், இப்போ பெருசாகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் அழுத்தி காட்டுறேன். பஞ்சு பஞ்சுன்னு இருக்குது. இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். உங்களுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட ரசகுல்லா ரொம்ப ஈஸி தான். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.